சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையில இருந்த சில மனிதர்கள் அவர்களால முடிஞ்ச நல்ல காரியங்களை செஞ்சாங்க. அவர்களின் வாழ்நாள் முடிஞ்சு அவங்கள சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்ல யமதர்மன் பாசக்கயிற்றோட வந்தான். பறக்கும் விமானத்துல ஏறி சொர்க்கத்தோட வாயில அடைஞ்சாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. சொர்க்கத்துக்கு போறோங்கிற ஆசையில எல்லா மக்களும் ரொம்ப உற்சாகமா நடக்க ஆரம்பிச்சாங்க. பல எதிர்பார்ப்புகளோட நடக்க ஆரம்பிச்ச அவங்களுக்கு சில மணி நேரத்துக்குள்ளேயே களைப்பாயிடுச்சு. கால்களும் கொஞ்சம் ஓஞ்சு போயிடுச்சு. அங்க ஒரு இடத்துல ஆற்றங்கரை இருந்துச்சு. சிறிது பழங்களும் தங்குவதற்கு ஏதுவான இருப்பிடமும் இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் இருந்த சிலர் அங்கேயே தங்கிவிடலாம்னு முடிவு செஞ்சாங்க. மீதம் இருந்த மக்களோட சொர்க்கத்துக்கு பயணம் மீண்டும் ஆரம்பமாச்சு. சிறிது தூரம் நடந்த பிறகு அங்க ஒரு கிராமத்தை அடைஞ்சாங்க. அங்க அழகான வீடுகள், விளைநிலங்கள், மாடுகள்னு மிகவும் அழகா இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் இருந்த சிலருக்கு இதுவே திருப்திகரமா இருந்ததுனால அங்கேயே கொஞ்சம் பேர் தங்கிட்டாங்க. மீதம் இருந்த கொஞ்சம் மக்களோட மீண்டும் சொர்க்கத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து அவர்கள் அடைந்த இடம் ஒரு பெரிய அரண்மனை. இங்கு முன்பை விட வசதியான வீடுகள், வேலையாட்கள், உணவு, அழகான உடை எல்லாமே கிடைச்சது. அந்த கூட்டத்தில் இருக்கிற முக்கால்வாசி மக்களுக்கு அந்த இடத்த ரொம்ப பிடிச்சு போச்சு. 3-4 மனிதர்களை தவிர எல்லோருமே அங்கேயே தங்கிடலான்னு முடிவு செஞ்சாங்க. சொர்க்கத்தின் தூதுவர்கள் இறுதியா இருந்த அந்த 4 பேரை மட்டும் அழைத்து கொண்டு சொர்க்கத்தை நோக்கி பயணத்தை செஞ்சாங்க. முன்பை விட இப்பொழுது பாதை சிறிது கரடு முரடா இருந்துச்சு. மனம் சோர்ந்து போன அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. 2 பேரை தவிர மீதி எல்லோருமே அந்த அரண்மனைக்கே திரும்பி வந்துட்டாங்க. 3 நாட்கள் நடந்து சென்ற பிறகு 2 மனிதர்கள் மட்டும் சொர்க்கத்தின் தூதுவர்களோட சொர்க்கத்தை அடைஞ்சாங்க. இப்போ அவர்கள் இறுதியா அடைந்த அந்த சொர்க்கம் சொற்களாலும் எண்ணங்களாலும் சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தமா இருந்துச்சு. அவர்களின் ஆன்மா இறைவனுடன் இரண்டுற கலந்துச்சு. இந்த கதையில சொர்க்கத்தின் வாயிலை அடைந்த அனைவருக்கும் இந்த வாய்ப்பு இருந்துச்சு. தங்களுக்கு கிடைத்த சிற்றின்பத்திலேயே திருப்தி ஆனார்கள். அதனால் அவர்களின் ஆன்மா இறைவனுடன் இரண்டர கலக்க முடியாமல் போனது. இங்கு சொர்க்கம் என்பது நாம் அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண வாழ்க்கைதான். உங்கள் இலக்கு சிறியதாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அங்கேயே நின்று விடுகிறது. ஆனால் பெரிய பெரிய லட்சியங்களுடன் நீங்கள் சிறிய சிறிய முயற்சிகளை போட்டுக்கொண்டே இருந்தால் வாழ்வின் உச்சக்கட்ட மகிழ்ச்சியை அடைய முடியும்.